விழுப்புரம் மாவட்டம் ஆயந்தூர் கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டி சீரமைப்பை முன்னாள் இராணுவத்தினர் கோரிக்கை வைத்துள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் ஆயந்தூர் கிராமத்தில் வசித்து வரும் சுமார் 300 முன்னாள் இராணுவ குடும்பத்தினர் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டால் அவதிப்பட்டு வருகின்றனர். கிராமத்தில் உள்ள ஒரே நீர்த்தேக்க தொட்டி கடந்த 30 ஆண்டுகளாக பழுதடைந்த நிலையில் இருந்து தற்போது இடிந்து விழும் அபாயத்தில் உள்ளது. அதன் மேற்பகுதியில் காங்கிரீட் கம்பிகள் வெளிப்படும் அளவுக்கு சேதமடைந்துள்ளன. இதன் காரணமாக தற்போது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மட்டுமே குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இது கிராம மக்களுக்கு பெரும் சிரமத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் இராணுவத்தில் பணியாற்றி நாட்டிற்கு சேவை செய்தோம். ஆனால் இன்று எங்களுக்கே குடிநீர் இல்லாமல் தவிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது என முன்னாள் இராணுவத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். பலமுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும், தற்போதைய நீர்த்தேக்க தொட்டி சீரமைக்கப்படாததால் எதிர்காலத்தில் பெரும் பாதிப்பு ஏற்படும் அபாயம் உள்ளது என்றும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். ஆகையால் ஆயந்தூர் கிராம மக்களின் குடிநீர் சிக்கலை தீர்க்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து நீர்த்தேக்க தொட்டியை சீரமைக்க வேண்டும் என்று முன்னாள் இராணுவத்தினர் வலியுறுத்தி வருகின்றனர். சார், என்னோட பேர் லாரன்ஸ். நான் ஆயந்தூர் கிராமத்தில் வசிக்கிறேன். நான் இராணுவத்தில் பணிபுரிந்து 26 ஆண்டு காலமாக பணிபுரிந்து ஓய்வு பெற்றுள்ளேன். என்னோடய வருத்தம் என்னென்னு கேட்டுச்சுன்னா, நாங்கள் சுமார் ஒரு 250 பேர் இராணுவத்தில் எக்ஸர்வீஸ் மேனாக நாங்கள் இருக்கிறோம். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் இன்னும் சர்வீஸில் நிறைய பேர் இருக்காங்க. எங்களுக்கு முக்கிய கோரிக்கை என்னென்னு கேட்டாச்சுன்னா, எங்களுக்கு குடிநீர். இந்த குடிநீர் திட்டம் இதை நாங்கள் ரொம்ப நாளாக ரிப்போர்ட் பண்ணிக்கிறோம். கிராம சபை கூட்டத்தில் வச்சுருக்கோம். இதெல்லாம் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் யாரும் எந்த ஒரு இன்ஸ்டால்மெண்ட் எதுவுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க எந்த ஒரு பொறுப்பெடுத்து எந்த ஒரு அதிகாரியும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு குடிநீர் திட்டம் குடிநீர் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எங்களுக்கு வருது. நாங்கள் வேலைக்கு போயிட்டு வரோம். எங்களுக்கு சரியாக தண்ணி குடிக்கிறதுக்கோ இல்லை குளிக்கிறதுக்கோ எங்களுக்கு போதும் எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ தண்ணீர் கிடைக்க மாட்டேங்குது. இதனால் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வருகிறோம். இது சம்மந்தமாக யாராட்டி சார் மனு கொடுத்துருக்கீங்க? சார், இது சம்மந்தம் நம்ம கிராம சபை கூட்டத்தில் 3 முறை மனு கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் கலெக்டர் ஆஃபீஸில் போய்ட்டு அங்கேயே போய் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் இது வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்கல. எங்களுக்கு ரொம்ப வருத்தத்தை அளிக்கிறது. அதிகாரிகள் யாரும் இது வரைக்கும் பார்த்துருக்காங்க? இது வரைக்கும் யாரும் எந்த பார்க்கல சார். இதனால் இப்போ இந்த தொட்டி இப்போ சீரமைப்புலாம் அடுத்த கட்ட நடவடிக்கை உங்களுக்கு எப்படி சார் இருக்கும்? இந்த ஆட்சியில் கண்டிப்பாக எங்களுக்கு சாதகமாக செய்வாங்கிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக நாங்கள் என்கிட்ட இந்த ஏரியாவில் ஃபுல்லாக நாங்கள் அவர் கட்சி சார், இப்போ எங்களுக்கு இந்த குடிநீர் ஒரே ஒரு தொட்டி தான் இருக்குது. இது சப்போஸ் இது இடிஞ்சு விழுந்தாச்சுன்னா இதனால் மக்கள் பெரும் பாதிப்பு ஏற்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பக்கத்து ஊருக்கு இங்கே இருக்கிற கூடலூர், இங்கே இருக்கிற ஆயந்தூர், இந்த பக்கத்து ஊர்களுக்கு தான் நாங்கள் குடிநீருக்கு நாங்கள் போக வேண்டியதாக இருக்கும். இல்லைனா இது விட்டாச்சுன்னா எங்களுக்கு சாலை மறியல் பண்ண வேண்டியதாக இருக்கும். பெரு பெரு விளைவுகளை சந்திக்கிறதா இருக்கும் எங்களுக்கு. அதனால் இந்த நம்ம மாவட்ட ஆட்சியர் தயவு செய்து அவர்கிட்ட கேட்குறோம். இதில் கண்காணிப்புமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். உங்கள் பேர் சார்? என் பேர் எஸ். லாரன்ஸ், ஆயந்தூர் வில்லேஜ். ஓகே, அனைவருக்கும் காலை வணக்கம். நான் ஆயந்தூர் கிராமத்தை சார்ந்தவன் ஏ. சகாயநாதன் என்கிற ஜார்ஜ். இராணுவத்திலிருந்து பணிபுரிந்து ஓய்வு பெற்று 22 ஆண்டுகள் ஆகின. எங்களது கிராமத்தில் நீர்த்தேக்க தொட்டி மற்றும் குடிநீர் பற்றாக்குறை காரணமாக நாங்கள் நேரடியாக மாவட்ட ஆட்சியருக்கு மனு கொடுத்திருக்கிறோம். சம்பந்தப்பட்ட அதிகாரி கிராம சபை மற்றும் ஆயந்தூரில் தலைவர் இவர்களை சந்தித்து கொடுத்திருக்கிறோம். இதுநாள் வரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்பது வருத்தத்துக்குரிய ஒரு செய்தியாகிறது. இந்த கிராமத்தில் நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 300 இராணுவத்தினர் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற நிலையில் 300 இராணுவ குடும்பங்கள் வசித்து வருகிறோம். ஓய்வு பெற்ற நிலையிலும் நாங்கள் தற்போது பல இடங்களிலே முன்னாள் இராணுவத்தினர் முறையிலே பல அரசாங்கத் துறையிலே நாங்கள் பாதுகாப்பு பணியில் பணிபுரிந்து வருகிறோம். பணிபுரிந்து வரும் நிலையில் நாங்கள் பணியை முடித்து வரும்பொழுது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் இங்கு ஆயந்தூரில் தண்ணீர் வருகிறது. நாங்கள் ஒரு சில காலகட்டங்களிலே குடிப்பதற்கும் குளிப்பதற்கும் தண்ணீர் பற்றாக்குறை நிலை கண்டிப்பாக இருந்து வருகிறது. ஆகவே மாவட்ட ஆட்சியருக்கும் மற்ற சம்பந்தப்பட்ட கிராம சபைக்கும் நாங்கள் மனு கொடுத்து இதுவரையில் எந்த நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்பதை நாங்கள் வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். அதோடு இந்த இராணுவத்துறையிலே பணிபுரிந்து இத்தனை பேர் வாழ்கின்ற இந்த பகுதியிலே நீர் பற்றாக்குறை என்பது எங்களுக்கு ரொம்பவும் வருத்தத்துக்குரிய விஷயமாக இருக்கிறது. பல குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. நாங்கள் மட்டுமல்லாமல் இன்னும் எங்கள் கிராமத்தை சேர்ந்த பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு நிலையிலே சூழல் இருந்து வருகிறது. இந்த தொட்டி எந்த சூழ்நிலையில் எந்த நேரத்தில் இடிந்து விழும் என்று சொல்ல முடியாது. அந்த ஒரு அபாய நிலையிலே இந்த தொட்டி நீர்த்தேக்க தொட்டி இருந்து வருகிறது என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். சரி, இப்போ எவ்வளோ நாளாக சார் இந்த தொட்டி இருக்குது?
யார் யாரை சந்திச்சு இதுக்கு மனு கொடுத்துருக்கீங்க? இது வந்து கிட்டத்தட்ட இந்த தொட்டி வந்து 25-30 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்ட தொட்டி என்று நாம் ஒரு தோராயமாக மதிப்பிடுகிறோம். இது சம்பந்தமாக நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்துருக்கிறோம். மேலும் கிராம சபையிலே நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். பிடி ஆஃபீஸுக்கு நாங்கள் தெரிவித்திருக்கிறோம். ஆனால் இதுவரையில் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. எந்த அதிகாரி வந்து பார்க்கல? இதுவரை இல்லை. உங்கள் பேர் சார்?